ஹை ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி மார்க்கெட்டு எப்படி இருந்துச்சு, அதில் நம்ம எந்த மாதிரியான ட்ரேட்ஸ் எல்லாம் எடுத்திருந்தோம், நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பிரி டேட்டாஸ்லாம் எப்படி சொல்லுது, நம்மளோட ஜீரோ டு ஹீரோ ட்ரேட் பிளான் என்ன, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே. மார்க்கெட்டு மார்னிங் ஒரு கேப் அப்பில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட் பண்ண பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 155 பாயிண்ட்டுக்கு 24,734 கிட்ட இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. நம்ம மார்க்கெட்டை ஆக்சுவலாக ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 60 பாயிண்ட்டு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட்டு மார்னிங் ஒரு ஃபால் ஆகிட்டு கரெக்டாக சிபிஆரில் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி மார்க்கெட்டு ஃபுல்லாகவே ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் இன்றைக்கி. எப்பயும் போல தான் மார்க்கெட் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது, இறங்குது, அப்புறம் முடியும் போது ஒரு சிஏஎஸ் சிஸ்டம்ன்ற பேரில் இப்போ கடைசி 3 நாளாக பார்த்திங்கன்னா 100லேருந்து 200 பாயிண்ட்டு கடைசி ஒரு காமன் நேரம் 20 நிமிஷம் ஏறி தான் முடியுது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கரெக்டாக மார்க்கெட்டு 572ல் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. முடிக்கும் போது 624. ஓகேங்களா. அது முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 460ல் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. முடியும் போது 614. இப்படி தான் ஆல்மோஸ்ட் எல்லா நாளும் 100 பாயிண்ட் 200 பாயிண்ட்டு ஒரு அப் சைடு முடிக்கிறாங்க. நம்ம என்னைக்கெல்லாம் சரி இப்படி முடிக்கிறாங்க, கால் வாங்கி வைப்போம் கடைசி நேரத்தில்னா அன்றைக்கி மார்க்கெட்டை ஒரு 300 பாயிண்ட் இறக்கி முடிச்சுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம கரெக்டாக இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். அப்புறம் திரும்பி இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். ரீசன் என்னென்னா, இங்கே சிபிஆரில் கரெக்டாக மார்க்கெட்டை டோஜி போட்டனால நம்ம ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். இந்த கேண்டில் மார்க்கெட் ஒரு 50 பாயிண்ட் பக்கம் கேப்சர் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இந்த இடம் திரும்பி ரிவர்ஸ் அமர்வு தொட்டி இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். கிட்டத்தட்ட அதில் ஒரு 100 பாயிண்ட் பக்கம் கேப்சர் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா. இன்றைக்கி சென்செக்ஸு ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் நிஃப்டி பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து ரொம்ப நேரமாக மைனஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் ஆர்பிஐ பாலிசி இருந்துச்சு. அதில் எந்த விதமான ரேட் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சிலேருந்து தான் வந்துருந்துச்சு. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, நிஃப்டியில் ட்ரேட் ஆகுது அதே 30 ஸ்டாக்கு தான் சென்செக்ஸ்லேயும் ட்ரேட் ஆகுது. பட் சென்செக்ஸ் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 150-200 பாயிண்ட் பக்கம் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி மார்னிங்லேருந்தே மைனஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட்டை ஒரு 100 பாயிண்ட்டு ஏற்றி தான் முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி மார்னிங்கில் பார்த்திங்கன்னா சென்செக்ஸில் கால் அண்டு புட்டு ரெண்டு சைடுமே ப்ரீமியம் டிகேவே ஆகலை. ரெண்டு சைடுமே எல்டிபிக்கு கீழே ஒரு சேஞ்சஸ்ன்னு ஒரு பர்சன்டேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, ரெண்டுமே ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 79 100 கால், இந்த கால் இருக்குது பார்த்தீங்களா, 79 100 கால் 79 100 கால் கிட்டத்தட்ட 100 ரூபாயிலையும் இந்த 78 300 புட்டு கிட்டத்தட்ட 100 ரூபாயிலையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். 78 300 புட்டு 300 பக்கம் போயிடுச்சு. 79 100 கால அப்போ தான் 78 ரூபா 80 ரூபான்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ப்ரீமியம் கொஞ்சம் கூட டிகே ஆக மாட்டேங்குது. இப்போ 2-3 நாளாகவே அப்படி தான் இருக்குது. நாளைக்கு எக்ஸ்பிரி அடுத்த மணி ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 270 கிட்டத்தட்ட 600 பக்கம் 550 ரூபா 600 பக்கம் இப்போ சென்செக்ஸில் இருக்குது. இது என்ன பிரச்சனை, ஆப்ஷன் பையருக்கும் பிரச்சனை, ஆப்ஷன் செல்லருக்கும் பிரச்சனை. ஏன் ஆப்ஷன் பையருக்கு பிரச்சனை, ப்ரீமியம் டிகே ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஏதோ ஒரு பக்கம் தான் வாங்குவோம், கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ வாங்கும்போது ப்ரீமியம் டிகே ஆச்சுன்னா ஆப்ஷன் பையருக்கு பிரச்சனை. ஆப்ஷன் செல்லருக்கு என்ன பிரச்சனைனா, ரெண்டு சைடுமே ஒலட்டாலிட்டி இருக்கும்போது ரெண்டு சைடுமே இப்போ ஹெட்ஜிங் பண்ணியிருப்பாங்க, காலையும் செல் பண்ணியிருப்பாங்க, புட்டையும் செல் பண்ணியிருப்பாங்க. புட்டு ஸ்டாப்லாஸ் அடிச்சுட்டு திரும்பி காலை ஸ்டாப்லாஸ் அடிக்கிறது, ரெண்டு சைடுமே மாற்றி ஸ்டாப்லாஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இது ஆப்ஷன் செல்லருக்கும் பிரச்சனை. ஓகேங்களா. ஐவி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு புட் சைடு தான் பார்த்தீங்கன்னா கூட இருக்குது 19, கால் சைடு 14 இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, நாளைக்கு 79,000ன்றது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 78,500ன்றது இப்போதைக்கு நமக்கு ஒரு ட்ரெண்ட் டிசைடராக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு 78,500க்கு மேலே ஓப்பன் ஆகுதுன்னா 78,500ல் சப்போர்ட் எடுக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் 79,000ல் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். நம்ம ஜீரோ டு ஹீரோ ட்ரேட் பிளான் ப்ரீமியத்தை பொறுத்து ட்ரேட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நாளைக்கும் நான் அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா இந்த புதுசாக சிஸ்டம் வந்தனால நேற்று நிஃப்டிலே பார்த்திங்கன்னா ஒரு
எப்படி சொல்கிறது, நம்ம எப்பயும் 10 ரூபா 5 ரூபாயில் இருக்க வேண்டிய ப்ரீமியம்லாம் 30-40 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நிஃப்டி அப்படி ட்ரேட் ஆகும்போது சென்செக்ஸ் எல்லாம் 100 ரூபாயில் ட்ரேட் ஆகும். ஸோ நம்ம பார்த்துட்டு நாளைக்கு ஒரு நாள் ப்ரீமியம் எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி ட்ரேடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போதைக்கு இதுதான் நம்மளோட டேட்டாஸு. நாளைக்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டு நாளைக்கு இதே இடத்துல 615 ஓப்பன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக 670 பிரேக் பண்ணுச்சுன்னா 700. இது ரெண்டும் உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 800 வரைக்கும் போக மார்க்கெட்டுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி டவுன் சைடு பார்த்தீங்கன்னா 24,500 பிரேக் பண்ணுச்சுன்னா 430. இது ரெண்டுமே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். நம்ம மார்க்கெட்டில் ஒரு 10 விதமான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கோம். அது எல்லாமே நம்ம லைவ் டேட்டாவை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது நம்மளோட டெலகிராம் சேனல், இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் எந்த விதமான ட்ரேடிங் கால்ஸும் தர மாட்டோம். மார்க்கெட்டோட லைவ் டேட்டா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு எப்படி சேஞ்சஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம். அதை வச்சு உங்களோட ட்ரேட் பிளானை நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.